ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? டாக்டர் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கேன் ப்ளீஸ். சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரா வச்சு படிங்க சார். நான் டாக்டரா நீங்கள் டாக்டரா எனக்கு புரியலையே. நான் ஏன் தலைகீழ வச்சு படிக்கிறேன்னா நேராக வச்சு படித்தாலே தலைகீழ இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே புரியல. நீங்க என்ன எடுத்துட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து இப்போ தான் ஒரு டீ குடித்தேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு நான் சாப்பிட்டேன். ஐவில ஓ, என்ன ஐவியில் என்ன எடுத்து வைக்கிறீங்களா? ஐவியில் வந்து இருங்க படித்து சொல்கிறேன். நான் வந்து ஓசோன் ஐவி தெரப்பி. அப்படிங்களா? அது ஏன் எடுக்கிறேன்னு கேளுங்க. ஏன் எடுக்கிறீங்க? அது ஏன் எடுக்கிறேன், அது எடுத்தால் எனக்கு பெனிஃபிட்லாம் எனக்கு தெரியாது. ஓகே. என்னோட அத்தை பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா, ஓகே. பாம்பேல இருக்கா. ஓகே. அவங்க எடுத்தாங்க, அதனால நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. யார் அத்தை பொண்ணு கேட்க மாட்டீங்களா? தெரிஞ்சுக்கலாமா சார்? அவங்க பேர் சமந்தா. அவங்க அப்படிங்களா? ஆஃப்கோர்ஸ் அவங்க இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாங்க. Okay. ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த ஓசோன் வை கான்ட் யூ ட்ரை ஓசோன் என்னாங்க. ஏன் ஓசோன் நான் அங்கே போய் நான் ஏன் குளிக்கணும் அப்படின்னு. ஓசோன்றது ஒரு தெரப்பி, அது வந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது எடுத்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டில் இருக்குன்னு ஃபோட்டோ அமிச்சாங்க. ஓகே. ஸோ அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒருத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது நம்மளுடைய வேல்யூ இல்லையா? ஆமா, ரீசன்ட்லி அவங்க கூட ஒரு ஸ்டேட்டஸ் ஹைலைட் கிரியேட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா, அதுதான். headless அப்படின்னு சொல்லி. அதுதான் எனக்கு அமிச்சிருந்தாங்க. அதுதான் அமிச்சிருந்தாங்க. எனக்கு அது புரியல. ஓகே. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னம்மா என்ன கதை எதுன்னு கேட்டபோது சொன்னாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால சரி ஓகே, நம்மளும் வந்து அவங்கள மாதிரியே ஃபேர் ஆகணும், க்ளோ ஆகணும், ஓகே. ஆக்டிவாக இருக்கணும், அழகாக இருக்கணுன்றக்காக அவங்க என்ன சொன்னாலும் நான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி நானும் என்ன சொன்னாலும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டுருவாங்க. சூப்பர். அடுத்து நான் ஒன்று அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அது என்னது மைசர் காக்டெயில்னு ஒன்று இருக்குது. இது ஒரு ட்ரிங்க் இல்லை, இது ஒரு ஆப்ஷன். இதை நான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்க நெக்ஸ்ட் அதை வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ எடுத்துட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் இது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக இதை இங்கே எனக்கு பண்ணுறது வந்து டாக்டர் பிரியான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது அவங்களுக்கு இனிஷியேட்டா எனக்கு இனிஷியேட்டான்னு தெரியாது. ஓகே. அது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் டாக்டர். திரும்பி நான் படிக்க ஆரம்பிக்கலாமா? Yes, definitely. தேங்க்யூ. Thank you.